விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு இந்த பராபவ ஆண்டு மகர ராசிக்கு எவ்வாறு உள்ளது, யோகத்தை தருகின்ற ஆண்டு என்று ஒரே வார்த்தை உங்க வாழ்க்கையில உன்னதமான இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. ஐயா எழுதி வச்சுங்க, இந்த பராபவ ஆண்டுலதான் உங்களுடைய சாதிப்பு சார்ந்த விஷயங்கள், சாதனை சார்ந்த விஷயங்கள், எந்தெந்த சூழ்நிலையில் நாம வாழ்ந்துருந்தோம், இது வரைக்கும் வாழ முடியாம போச்சுன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் புரட்டி போட்ட வாழ்க்கையெல்லாம் மாற்றி தருகின்ற ஆண்டாகும். இது வரைக்கும் நாம எழுதி ஜெயிச்சு பார்த்துருந்த என்னால முடியல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இனிமேல் ஜெயிக்கத்தெல்லாம் தேவையில்லை, உங்களை தேடி செல்வத்தை வாரி வழங்கும். ஐயா, செல்வங்கள் வாரி வழங்குதோ இல்லையோ, நீங்க செய்கின்ற வேலையில எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற ஆண்டு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் மிகைப்படுத்தும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால ஆசை நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இல்லாம இருக்கும். இங்க போலாமா அங்க போலாமான்னு என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இந்த சித்தரை பிறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வைத்த பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் அனைத்தையும் மாற்றி அமைக்கும். உடல் உபாதையாகட்டும், என்ன மாதிரி விஷயமான இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு ஜாம்பவானா நிற்கக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் நீங்க எழுதியே வச்சுக்கலாம். இந்த பராபவ ஆண்டை, ஐயா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, எனக்கு பெரிய லெவல்ல போஸ்டிங் கிடைச்சிச்சு, கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருச்சு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நல்ல குழந்தைய முதல் கொண்டு எல்லாத்திலையும் ஒரு வெற்றி தரும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதுல குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி புரட்டாசி ஐப்பசி மாதம் நடைபெறுவதால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. அந்த நேரத்துல, ஏன்னா இந்த வண்டி வாகனத்துல செல்றது இது மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 11ஆவது மாதம் ராகு கேதுக்கு பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே உன்னதமான அமைப்பை தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு வாழ்க்கையின் தெளிவான பாதை எடுத்து செல்லும். டிராவல்ஸ், வீடு கட்டுறது, என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ, ஐயா நான் டிராவல்ஸ் போட போறேன், வண்டி வாகனங்களை வாங்க போறேன், என் பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்ண போறேன், இடம் வாங்கி வீடு கட்ட போறேன், எல்லா விஷயத்திலும் திருமணம் ஆகட்டும், நம்ம குழந்தைக்கு திருமணம் ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க போய் வெளியே வேலை செஞ்சோம்னா போயிட்டு இனிமேல் நாம சொந்த தொழில் செஞ்சு நம்ம 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. 12ஆம் அதிபதி வெளியூர்ல சென்றால் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். அங்கே உச்சம் பெற்று கிளம்பு. ஏற்கனவே வெளியூர் போயிட்டு ஐயா நாங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னா உங்களை சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் அரசியல் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு ஜாம்பவானா இருக்க போறீங்க ஐயா. தனித்து வாழ்ந்து ஒன் மேன் ஆர்மியாக செயல்படுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு. வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தனித்து வாடுகின்ற நோயினுடைய எல்லாத்திலையும் ஒரு சக்சஸ் அப்படின்னு காட்டக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் அது இந்த பராபவ ஆண்டு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.